ஆளுக்கு ஒரு மாங்காய் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேயா? ப்ரெசென்ட் பண்றது முக்கியம் இல்ல, டேஸ்டா இருக்கணும், சாப்பிடும்போது கம்ஃபர்டபுளா இருக்கணும். டேஸ்ட் வைஸ் ஐயோ ஜட்ஜ் வந்து ஒரு மாதிரி சுருக்குறாங்க, மூஞ்சி சுருக்குறாங்க. பார்த்துட்டு யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்கம்மா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் மரத்தில் இருந்து மாங்காய் பிடுங்கி 3 விதமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாங்காய் பிடுங்கி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கட் பண்ண மாங்காவை அப்படி சும்மா உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் இன்றைக்கி பண்ண போகிறதே கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து புது விதமாக பண்ண போகிறோம். என்னென்னா நீங்கள் இப்போவே சொல்லிட்டா அதை வந்து அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்படிலாம் இல்லை, 3 விதமாக பண்ணுறோம். நீங்கள் அதை பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் வீட்டில் மறந்துடாதீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? போயிட்டு நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு மாங்காய்லாம் இருக்கா, அதை போய் பிடிக்கிட்டு வரலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்க கைஸ், கிளைய வேறு இந்த வழியை உட்காந்துக்கிட்டு இருக்குங்க கைஸ். அது கைஸ் வீடியோக்குள்ளே வாங்க அப்படின்னா வர மாட்டேங்குதுங்க. சூப்பராக இருக்கும். 3 விதம் மாங்காய், 3 விதமாக பண்ணுறதுக்காக 3 மாங்காய் பிடிங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த பால்லாம் வடிக்கணும், இல்லை பட்டுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம சத்தம். இதெல்லாம் அப்படியே பச்சிட்டே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3 மாங்காய் பிடிங்கிட்டு வந்தாச்சு. நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கு தான். இப்போது இந்த 3 மாங்காயில் 3 மாங்காயும் வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவேன் 3 பேருக்கு. அவங்க இப்போ நான் ஒரு ஆள், இவங்க ஒரு ஆள், இது என்னோட தங்கச்சி இவ்வளோ, இவங்க ஒரு ஆளு, அப்புறம் இவங்க அப்புறம் வந்து இவங்க ஒரு ஆளு. இவங்க 2 பேருமே என்னோட பக்கச்சுனே. இப்போ ஆளுக்கு ஒரு மாங்காய் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேயா? ப்ரெசென்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை, டேஸ்ட்டாக இருக்கணும், சாப்பிடும்போது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு இது சாப்பிடும்போது இந்த மாங்காய் தோல்லாம் ஒரு பண்ணி நடக்கும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். 3 பேருக்கும் மாங்காய் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோமா? என்ன என்ன சாப்பிட கொடுக்கும்? புடி ஓகே, அது நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க மாங்காய் காட்டுங்க. இதுதான் எங்களோட மாங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸான நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வந்துக்கலாம். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எங்கள் அப்பா தான் தனி மணத்து கொடுக்குற கேப்பில் இதுங்க பாதி வேலையை முடிச்சிருச்சுங்க. இவங்க வந்து பெஸ்ட்டு, நம்ம வந்து அப்படி கிடையாது. பொறுமையாக நான் வந்து என்னென்ன பண்ணுறதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் பாஸ் பண்ணி முடியுமோ அவங்களுக்கு பாஸ் பண்ணிடுறேன். பாருங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, வேஸ்ட்டுங்க. சரி ஓகே, நான் எடுத்துகிட்டு வந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. இப்போ நான் அதை வச்சு என்னோட இதை பண்ண ஆரம்பிச்சிடுறேன். கத்தி ஷார்ப்பாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து இதை சைஸ் பண்ணலாம். ஓகே பாருங்க. என்னடா மாங்காய் போயிட்டு கேரட் சீவுற மாதிரி சீவுறேன்னுலாம் நினைக்காதீங்க. இதை நான் ஒன்று ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன், பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, எல்லாம் தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. செம. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மாங்காய் வலுவலுன்னு இருக்கு. இது வந்து அடுத்து உருட்டி வச்சுட்டு இருக்கு. அடுத்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ரிசல்ட் தான் பார்க்கணுமா? பாருங்க என்ன பார்க்கணும் பண்ணிட்டு இருக்குன்னு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டாக முடிச்சு பெஸ்ட்டாக நம்ம வந்து ரிசல்ட் வாங்கி நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறோம். ஓகே, நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஃபுல்லாக கட் பண்ணது தான் தெரியுதா? இந்த ஃபுல்லாக கட் பண்ணது தான். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். வாங்க கொஞ்சம் உட்காந்து ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளோட ப்ரெசன்டேஷன் தான் நம்மளோட முக்கியமான மூல இதுவே. ஸோ அதனால் அதை மட்டும் பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். கைஸ் வெற்றிகரமாக ப்ரெசன்டேஷன்லாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கான நேரம். எங்களோட அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துருங்க. எங்களோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தாரு சார்.
பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க guys. கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து மாங்காயில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? கைஸ் இந்த மூணுல எது நல்லா இருக்குன்ட்டு உங்களோட ரிசல்ட்டை மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ளதா இல்ல இந்த பொம்மை பல்ல காட்டிட்டு இருக்க இவனா இல்ல அழகான சூரியகாந்தி பூ மாதிரி இருக்க பூவா இல்ல வேல்கன மாதிரி இருக்க இந்த ஒரு எரிமலையா? இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க செஞ்சு ரெடி பண்ண இடத்தோட நிலைமையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க. கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்கன்னா மன கஷ்டமாயிடுவாங்க. டீசெண்டாக இருந்துச்சு, இப்படி ஆகிப்போச்சு. இப்போ வந்து ரிசல்ட்டுக்கான நேரம். ஜட்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்க்கணும், அடுத்து வந்து டேஸ்ட் வைஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த காரம் வைஸ் அந்த மிளகாப்பொடி அந்த வைஸ் பார்க்கணும். எது வந்து நல்லா இருக்குன்ட்டு சொல்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஓகே இப்போ வந்து ஒருத்தவங்களா பிரசன்டேஷன் போங்க. சரி ஓகே, டேஸ்ட் வைஸ் இரு சுபா, அமைதி 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 அமைதி. டேஸ்ட் வைஸ், ஐயோ ஜட்ஜ் வந்து ஒரு மாதிரி சுருக்குறாங்க, மூஞ்சி சுருக்குறாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் வைஸ்? ஓகே அவ்வளோதான். ப்ரெசன்டேஷன் வைஸ் எப்படி இருக்கு? ப்ரெசன்டேஷன் வைஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓகே, டேஸ்ட் வைஸ் ஓகே. எப்படி இருக்கு ப்ரெசன்டேஷன்? சூப்பர். டேஸ்ட் செமையா இருக்கு. இந்த வந்து இருங்க, இதுதான் வந்து நம்மளோட ரசம். வேணும்னா ரைட்டா தட்டுங்க. ஓகேவா? வெரி குட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு गाइस. உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. இத பாத்து யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லுங்கம்மா? ராகுல் பாண்டி ஃபர்ஸ்ட், சுபா செகண்ட், வேல்கனம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்களோட ப்ரெசன்டேஷன் நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாய் ஊறிடும். ஆமாம், இதெல்லாம் இப்படி எடுத்து சாப்பிடுங்க. கேமராமேன் உங்களுக்கு கொடுக்குற கேமராமேன் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட். வீட்டில் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் கண்டிப்பாக சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பை, see you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.